ஒரு பக்கம் கவர்மெண்ட் ஏமாத்துது, இன்னொரு பக்கம் அந்த கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்குறவங்க ஏமாத்துறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் மக்கள் நம்ம மாட்டிக்கிட்டு படுற அவஸ்தை இருக்கு. அந்த மாதிரி கடலூர் ஆயுதப்பட போலீஸ்ல வேலை செஞ்ச கோமலாங்கிற லேடி கான்ஸ்டபிள் அவங்களோட புருஷன் பிரபுவும் சேர்ந்து மக்கள் பணம் 33 லட்சம் சீட்டு மோசடி திருட்டு பண்ணியிருக்காங்க. இந்த பிரபுங்கிற ஒரு திருப்பாதி புலியூர்ல பழைய நகையை வாங்கி விற்கிற கடை வச்சிருக்காரு. இவங்க புருஷன் முன்னாடி ரெண்டு பேருமே சேர்ந்து தீபாவளி சீட்டுன்னு சொல்லி கடலூர், பண்ருட்டி, விருதாச்சலம்னு இப்படி பல ஏரியால ஆளுங்கிட்ட பணம் வசூல் செஞ்சிருக்காங்க. இப்படி 270 பேர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 33 லட்ச ரூபாய் வரைக்கும் பணம் சுருட்டி இருக்காங்க. அந்த சீட்டு காலெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பணம் கொடுத்தவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன தங்க காசு பணம்னு எதையுமே கொடுக்காம இழுத்தடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த சீட்டை கட்டினவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பிரபு கடைக்கு ஒவ்வொரு நாளும் போயிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் இந்த பிரபுங்கிறவன் கடையை மூடிட்டு தலைமறைவாயிட்டான். அப்ப இந்த ஏமாந்து போனவங்க எல்லாரும் சேர்ந்து கடலூர் குற்றப்பிரிவு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இப்படி நாளுக்கு நாள் கம்ப்ளைண்ட் அதிகமாயிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் எஸ்பி ஜெயக்குமாருக்கு தெரிய வருது. இவர்கிட்ட போனாதான் எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகாம இருந்திருக்காது. இவர் சீக்கிரமா விசாரிச்சு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காரு. உடனே இந்த பிரபுங்கிறவனை ஏப்ரல் மாசமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா இப்ப இந்த மோசடிக்கு துணையா இருந்த லேடி கான்ஸ்டபிள் கோமலாவை நேத்து தான் அரெஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எஸ்பி ஜெயக்குமார் சார் வந்து அரெஸ்ட் பண்ண கோமலாவை சஸ்பெண்டும் பண்ணிடுறாங்க. அதாவது நம்பிக்கையான ஒருத்தங்க கிட்ட பணத்தை கொடுத்தா அவங்க உங்களை காப்பாற்றுற ஆளா இருந்தாலும் சரி, 4 பேருக்கு நல்லது செய்யறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க கையில காசு புரளும் போது நல்லவங்கன்னு யாருமே இல்லை. பேராசன்னு வர்றப்போ போலீஸ் சீரோட கூட தலை குனிஞ்சிடும். அதனாலதான் எவன் கையிலயோ கண்ணை மூடிட்டு பணத்தை கொடுக்காதீங்க. ஏன்னா பதவி பணத்து மேல இருக்கிற ஆசை எப்பவுமே நேர்மையை ஜெயிக்க விடாது, தெரிஞ்சுக்கோங்க.